விக்னேஸ்வராய நமக. நமக்குள்ளது வேதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள். அன்பு, கருணை, தாய்மை உள்ளம், எதிலும் தெளிவான சிந்தனை மிக்க கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்து ஆடி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றேன். அன்பர்களே, மாதங்கள்ல இந்த ஆடி மாதம்ங்கிறது ரொம்ப விசேஷமான மாதம். இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. உத்தராயண காலம் முடிவு பெற்று தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. இந்த ஆடி மாதத்துல 4ஆம் தேதி ஆடி கிருத்திகையும், ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை திதியும் வருகிறது. ஆடி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாளாகவும், 12ஆம் தேதி நாக சதுர்த்தியும், 13ஆம் தேதி கருட பஞ்சமி, நாகபஞ்சமி என்ற நாட்கள் வருகிறது. அதுக்கடுத்து எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆடி மாசம்னாலே 18ஆம் பேருக்கு வரும். அப்ப ஆடி 18ஆம் தேதி மிகப்பெரிய புண்ணிய ஆடி 18ஆம் பேருக்கு வருகிறது. அடுத்து 22ஆம் தேதி ஆடி தபசு வருகிறது. ஆடி மாதம் 23ஆம் தேதி வரலட்சுமி விரதம், அன்றைய தினம் பௌர்ணமியும் வருகிறது. ஆடி 24ஆம் தேதி விசேஷமான நாள் ஆவணி அவிட்டம் வருகிறது. இதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷங்கள். அடுத்து இந்த மாதத்துல கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு அந்த கிரக நிலைகள் நமக்கு நன்றாக இருந்துச்சுனால் எல்லாமே சாதகமா அமையும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல கடகராசியில சூரிய பகவானும், தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அட்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும், 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். அது இந்த மாசம் 10ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு வந்துடுவார். அப்ப மிதுன ராசியில குரு பகவானும் புத பகவானும் இருக்கிறார்கள். இந்த புத பகவான் வரையாதிபதியாக புத பகவான் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி கடகராசிக்கு வந்துடுறார். அதே மாதிரி மிகப்பெரிய யோகாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் இந்த மாசம் 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு சென்று விடுவார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். அப்ப இந்த கிரகங்கள், கிரக மாறுதல்கள் இதனால கடகராசிக்கு நல்லது நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, பொதுவான பலன்களை எடுத்து பார்க்கிறப்ப சுப யோகம் மிகுந்த மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. பண பொருளாதாரத்துல ஏற்றமே காண்பீர்கள். தன வாக்கு குடும்பஸ்தானம் பழகி பெருகும். சர்வ மங்களமும் உங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். எண்ணிய செயல்கள் யாவும் இறுதியே நிறைவேறும். சுபமங்கள யோகங்கள் கிடைக்கும். சுப செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் அந்த நன்மைகள் வந்து சேரும். குறிப்பா இந்த வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் இந்த மாசத்துல ரொம்ப சுலபமாக கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆடி மாசத்துல குறிப்பா சொல்லணும்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அருமையான மாசம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்து அதிபதி, அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால தொழில் வியாபாரத்துல நிறைய லாபங்கள் சம்பாதிச்சு பண பொருளாதாரத்துல நிறைய ஏற்றமே காண்பீர்கள். அது தொழில முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு. அதுலயும் குறிப்பா சொல்லப்படணும்னா புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து ரொம்ப விசேஷமான அமைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வியாபாரிகளுக்கு தள்ளுபடி போடக்கூடிய அருமையான மாதம். அதனால தள்ளுபடினால நிறைய வியாபாரங்கள் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதன் மூலமாக உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆட்சி, அதாவது சூரியனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்க ராசியில அமர்ந்திருக்க காரணத்தால ராஜ உத்தியோகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அல்லது தனியார் துறை இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு பெரிய கமாண்டிங் போஸ்ட் அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவரை இல்லாத அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மேலதிகாரி எல்லாம் நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் போகணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கைக்கு எடுத்து உதவும். ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த கலைத்துறை, கட்டிடத்துறை, அதே மாதிரி பங்குச்சந்தைகள் இதெல்லாம் ஏற்றத்தை நோக்கியே செல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அடுத்து வந்து இந்த உடல் நிலைகளை பொறுத்தளவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் சாதகமா அமையக்கூடிய காரணத்தினால உடல்நிலையில மட்டும் தேவையில்லாத டென்ஷன் குழப்பங்கள் வர வாய்ப்பு உண்டு. இதை மட்டும் தவிர்த்தீங்கனாலே இந்த மாதம் நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. அடுத்து முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவு பலப்படும். அதே நேரத்தில் தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. டென்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது உங்களுடைய சொல்ல வந்து அவங்க வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நேரமோ அல்லது பொறுமையோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதனால அதுல வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது குறிப்பா சொல்லப்படணும்னா இந்த உறவினர்கள் இருக்காங்களே அவங்களுடைய தொல்லைகள் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சிறு தொல்லைகள் கிடைக்க போயிருது. அதை விட கணவர் வழி தொல்லைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால இதை கையாளுறது தான் உங்களுடைய முக்கியமான திறமையா இருக்கிறது. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம். குழந்தைகள் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க. நிறைய வந்து உங்களுக்கு விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவா இந்த கடகராசிக்காரங்களுக்கு விவசாயத்துறையில் வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த மாசமே வந்து உங்களுக்குரிய மாசம். அதனால ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விவசாயிகளுக்கும் குறிப்பா சொல்ல போனோம்னா உணவு சார்ந்த துறை அனைவருக்குமே இந்த மாசம் நல்ல மாசமா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். குறிப்பா வந்து பெண்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் அல்லது புத்திர வாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கும் அல்லது மன வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாசத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆடி மாசத்துல அமாவாசை திதி வருகிறது. இந்த அமாவாசை திதியில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்ல அவர்களை வழிபாடு பண்ணுங்க. முதல் திதி தர்ப்பண திலோகோமங்கள் செஞ்ச விசேஷமான அமைப்பு. ஏன்னா 12 மாசத்துல வந்து இந்த மாசத்துல இருந்து நீங்க அந்த திதி தர்ப்பணம்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல உங்களுக்கு பலன்கள் உடனே கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குறிப்பா சொல்லப்படணும்னா 12 மாசத்தோட பலன்களும் இந்த 1 மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து சப்போஸ் அன்னைக்கு வந்து உங்களால திதி தர்ப்பணம் செய்ய முடியலன்னா பசுமாடுக்கு கீரை வாங்கி கொடுக்கறது அல்லது அன்னதானங்கள் பண்றது, அதாவது நீங்க செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா பலன்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பா வந்து இந்த ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. இந்த 5 வெள்ளிக்கிழமையிலுமே பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அம்மன் தெய்வங்களுக்கு விசேஷமான மாசம்னாலே இந்த ஆடி மாசம் தான். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல 25, 26 அந்த 2 தேதியில வந்து சந்திராஷ்டம தினம் வருகிறது. மற்றபடி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கடகராசிக்காரங்களுக்கு சுபமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால பலன்கள் அருமையாக கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.